வணக்கம் நண்பர்களே. நடிகர் விஜய்க்கு இப்போ நான் சொல்கிற செய்தி ஒரு எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம், ஒரு ரகசியம் தெரிந்ததாகவும் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி? அந்த விசில் அப்படிங்கிற சின்னம் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் கொடுத்தாங்க? ஏன் கொடுத்தாங்கன்றதை விட தேர்தல் ஆணையம் இதை அவங்க கேட்டது ஒரு 10 சின்னம் அப்படின்னா முதல் ப்ரியாரிட்டி அவங்க கொடுத்தது விசில். யார்? தாவேகா கட்சி இந்த சின்னத்தெல்லாம் கொடுக்கலாம்னு சொல்கிறப்ப முதல் ப்ரியாரிட்டி விசில் தான். அதை எப்படி ஒதுக்குனாங்க அப்படிங்கிற ரகசியம் என்னன்னு தெரியுமா? அதன் பின்னாடி இருக்கிற ஒரு ஆபத்து உங்களுக்கு தெரிஞ்சுக்குங்க. இந்த விசில் சின்னத்தை ஒதுக்குறதுனால அந்த அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்ததுனால நீங்கள் இப்போ தனியாக உங்களுக்கு ஒரு கெத்து வந்திருக்கும். யாருக்கு? தாவேகாவுக்கு. பொதுவாகவே அவங்க சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க, நேர்மறை சிந்தனையாக தான் இதை எடுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க தனித்து நிற்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. காங்கிரஸோட கூட்டணி சேர மாட்டாங்க. நான் இவங்க இருக்காங்கன்ற தாவேக்கான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி இந்த காங்கிரஸ் அங்கே பேரை தேத்திக்கிட்டே போனாங்க திமுகவில். இப்போ இவங்க காங்கிரஸோடு சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. அது கிட்டத்தட்ட அங்கேயும் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்களுமே விசில் சின்னம் கிடச்சதுக்கப்புறம் இனிமேல் போய் காங்கிரஸோடு சேர மாட்டாங்க. ஸோ போட்டியில் ஒரு பகுதியை குறைச்சாச்சு, ஒரு பலத்தை குறைச்சாச்சு. ரைட்டா? ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியிடும்போது இந்த தாவேக போட்டியிடாத இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு சுயேட்சை வேட்பாளரை விசில் சின்னத்தில் நிற்க வச்சாச்சுன்னா கன்ஃபியூஷன் வரும். இது விஜயோட விஜயா இல்லை சுயேட்சை வேட்பாளரான்னு. அப்போ காங்கிரஸுக்கு அந்த தோல்வி. காங்கிரஸ் எங்கெல்லாம் நிற்க அங்கெல்லாம் அப்படி பண்ணிடலாம். நல்லா பார்த்துங்க எப்படி வியூ பண்ணியிருக்காங்கன்னு. ஒன்று. இரண்டாவது, இந்த தேர்தலில் அதிகமான இல்லை, போதுமான வாக்கு சதவீதம் பெற்றால் மட்டும்தான் அந்த சின்னத்தை கைப்பற்ற முடியும். அப்போ கொடுத்து வாங்கலாம் இல்லையா? இது தவறவும் பின்னாடி இருக்கிற வேறு வியூகங்கள் விஜய் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். செயல்படாத வீரர்கள் கூட்டம் இந்த மாதிரிலாம் நீங்கள் நடத்தி திமுக வெளியே தள்ள முடியாது. நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் தீய சக்தின்னு சொல்கிற நீங்கள் தனிச்சு நின்னீங்கன்னா கட்டாயம் திமுக தான் திரும்ப வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. திரும்ப வந்தால் இதே வாக்கு சதவீதம் நீங்கள் பெற முடியாது. அரசியல் வாழ்க்கை எப்படியெல்லாம் இது பண்ண முடியுன்றது அவங்களுக்கு தெரியும். சரி விடுங்க. விசில் சின்னம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு, அதனுடைய ரகசியம், அதனுடைய ஆபத்து, இரண்டும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன்னு நம்புகிறேன். தொடர்ந்து கவனமாக களத்தில் இறங்குங்கள். அரசியல் அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது தான் என்னுடைய எண்ணம், வேறு எண்ணங்கள் அல்ல. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.